ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 19/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சங்கமயுகத்தின் பிரபு பலன் என்ற பழத்தை அருந்துவதனால் அனைத்து பிராப்திகள் ஆகின்றன. இன்றைய முரளியினுடைய தலைப்பு சங்கமயுகத்தினுடைய பிரபு பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்துவதனால அனைத்து பிராப்திகள் ஆகின்றன. இன்று பாப்தாதா தனது அனைத்து அன்புக்கு உரிய குழந்தைகளுக்கு அன்புக்கான பலனை கொடுப்பதற்காக, சந்திப்பு செய்வதற்காக, அன்பினுடைய பிரத்யக்ஷ பலன், அன்பின் பாவனையின் சிரேஷ்ட பலனை கொடுப்பதற்காக குழந்தைகளுடைய சபையில வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பக்தியில கூட அன்பு மற்றும் பாவனை பக்த ஆத்மானுடைய ரூபத்துல இருந்துச்சு. அந்த மாதிரி பக்தன் ரூபத்துல பக்தி இருந்தது, ஆனா சக்தி இருக்கல. அன்பு இருந்தது, ஆனா அறிமுகம் மற்றும் சம்பந்தம் உயர்ந்ததாக இருக்கல. பாவனை இருந்தது, ஆனா அற்ப காலத்தினுடைய விருப்பங்கள் நிரம்பிய பாவனையாக இருந்தது. இப்போ கூட அன்பு மற்றும் பாவனை இருக்கு, ஆனா நெருக்கமான சம்பந்தத்தின் ஆதாரத்தில் அன்பு இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. அதிகாரத்தன்மையின், சக்தியின், அனுபவத்தின், அதிகாரத்தின் சிரேஷ்ட பாவனை இருக்குது. யாசிக்கும் பாவனை மாறி, சம்பந்தம் மாறி, அதிகாரத்தன்மையின் நிச்சயம் மற்றும் போதை ஏறிடுச்சு. அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பிரத்யக்ஷ பலன் பிராப்தி ஆகியிருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. நீங்கள் அனைவரும் பிரத்யக்ஷ பலனுடைய அனுபவம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கீங்களா? பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்தி பார்த்திருக்கீங்களா? மற்ற பழங்களோ சத்தியுகத்திலும் கிடைக்கும், மேலும் இப்போ கலியுகத்திலும் அதிக பழங்கள் அறிந்திருக்கீங்க. ஆனா சங்கமயுகத்தின் பிரபுவினுடைய பழத்தை, பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற அந்த பழத்தை ஒருவேளை இப்போ அருந்தல் அப்படின்னா முழு கல்பத்திலும் அருந்த முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடம் பிரபு பழம், அழியாத பழம், அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள், அனைத்து சம்பந்தத்தின் அன்பின் சாறு நிரம்பிய பழத்தை அறிந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அனைவருமே அறிந்திருக்கீங்களா அல்லது யாராவது அருந்தாமல் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இது ஈஸ்வரிய மந்திரம் நிரம்பிய பழம். இந்த பழத்தை அருந்துறதுனால இரும்பிலிருந்து தங்கத்தை விட அதிக மதிப்புள்ள வைரமாக ஆயிடுறீங்க. இந்த பழத்தின் மூலம் என்ன எண்ணம் வைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். அழியாத பழம், அழியாத பிராப்தி, அந்த மாதிரி பிரத்யக்ஷ பலன் அப்படிங்கிற அந்த பழத்தை அருந்துறவங்க எப்பொழுதுமே மாயானுடைய நோயினால பாதிக்கப்படாம ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. துக்கம், அமைதியின்மையிலிருந்து, அனைத்து தடைகளில இருந்தும் எப்பொழுதுமே தூரமாக இருப்பதற்கான அமர பழம் கிடைச்சிருச்சு. தந்தையினுடைய குழந்தையாவது அப்படின்னா அந்த மாதிரி சிரேஷ்ட பழம் கிடைப்பதுன்னு சொல்றாங்க பாபா. இன்று பாப்தாதா வந்திருக்கும் விசேஷமான பாண்டவ சேனையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறார். கூடவே பிரம்ம பாபாவின் இனத்தவருடன் எப்பொழுதும் விருந்து செய்யப்படுது, பிக்னிக் கொண்டாடப்படுது. அப்படி இன்று இந்த பிரபு பழத்தினுடைய பிக்னிக் கொண்டாடிட்டு இருக்கோங்கிறாங்க பாபா. லட்சுமி நாராயணன் கூட இந்த மாதிரி பிக்னிக் செய்ய மாட்டார். பிரம்ம பாபா மற்றும் பிராமணர்களின் இது ஆன்மீக பிக்னிக். பிரம்ம பாபா தன்னோட இனத்தவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால இனத்தவராகத்தான் ஆகணும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க, சமமாக இருக்கும் துணைவர்கள் அப்படின்னா நம்மளுடைய இனத்தவங்க. அந்த மாதிரி நாம் இனத்தவர் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அல்லது என்ன செய்வது, எப்படி செய்வது என்று இப்பொழுது யோசிக்கிறீங்களா? யோசிப்பவர்களா அல்லது இப்பொழுது கூட யோசிப்பதற்கு நேரம் வேணுமான்னு கேட்குறாங்க. ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்களா அல்லது ஒப்பந்தம் செய்வதற்காக வந்திருக்கீங்களா? அனுமதி யாருக்கு கிடைச்சிருக்குது? அனைவருமே படிவத்தை நிரப்பியிருக்கீங்களா? அல்லது சிறிய பிராமணிகளிடம் விஷயத்தை கூறிவிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி மிக இனிமையான விஷயங்கள் சொல்றாங்க. பாப்தாதாவிடம் அனைவருடைய மனதின் விஷயங்கள் மற்றும் சாதுரியத்தினுடைய விஷயங்கள் இரண்டுமே வந்து சேருது. நியம பிரகாரம் ஒப்பந்தம் செய்துட்டு வரணும்.
ஆனால் மதுபனில் சில ஒப்பந்தம் செய்பவர்களும் வந்துடுறாங்க. செஞ்சுட்டு வருவதற்கு பதிலாக இங்கு வந்து ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஆகையினால பாப்தாதா எண்ணிக்கையில் தரத்தை பார்த்துட்ருக்குறாங்க. எண்ணிக்கையினுடைய விசேஷம் அதனுடையது, தரத்தின் விசேஷம் அதனுடையது. ரெண்டுமே வேணும் தான். பூச்செண்டு பல விதமான வண்ணம் நிறைந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. இலைகளும் இல்லை அப்படின்னா பூச்செண்டு பார்க்க அழகாக இருக்காது. அப்படி நீங்கள் அனைவருமே பாப்தாதாவினுடைய வீட்டின் அலங்காரமாக இருக்கீங்க. அனைவருடைய வாயிலிருந்தும் பாபாங்கிற வார்த்தையும் வெளியாகத்தான் செய்யுது. குழந்தைகள் வீட்டின் அலங்காரமாக இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, இந்த ஓம் சாந்தி பவன் அப்படிங்கிற அந்த ஹால் நீங்கள் அனைவரும் வந்ததுனால அலங்கரிக்கப்பட்டுடுச்சு இல்லையா? அப்போ வீட்டினுடைய அலங்காரம், தந்தையினுடைய அலங்காரம், நீங்கள் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருங்க. எண்ணிக்கையில் இருந்து தரத்தில் பரிவர்த்தனை ஆயிடுங்க. புரிந்ததான் பாபா கேட்குறார். இன்றோ சந்திப்பதற்கான நாளாக மட்டும் இருந்தும் பிரம்ம பாபாவுக்கு தன் இனத்தினர் மேல் விருப்பம் வந்தது. எனவே பிக்னிக் செய்தோங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் பிரபு பழத்தை அருந்துவதற்கு உரியவர், எப்பொழுதும் பிரம்ம பாபாவுக்கு சமமா ஒரு நொடியில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய, ஒவ்வொரு காரியத்திலும் கர்மயோகி, பிரம்ம பாபாவை பின்பற்றக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான விசேஷ ஆத்மாக்களுக்கு நாலாபுறங்களிலும் உள்ள தரமாக மற்றும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. எப்பொழுதும் தன்னை இந்த உலகத்தில் கோடியில் ஒருவரான நான், இந்த உலகத்தில் கோடியில் ஒருவரானவன் நான் என்று அப்படி அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்பெல்லாம் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்குறீங்களோ, அப்போது அது நான் தான் அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுது மீண்டும் அதே மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த மீண்டும் நடக்கும் பங்கில் ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் தான் விசேஷமாக இருப்பீங்க. அந்த மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபு. நிச்சய புத்தி உடையவங்க எப்பொழுதும் அனைத்து விஷயங்களிலும் கவலையின்றி இருப்பாங்க. நிச்சயத்தினுடைய அடையாளம் கவலையற்ற நிலை. கவலைகள் அனைத்தும் அகன்றுடுச்சு. தந்தை கவலைகளின் சிதையிலிருந்து பாதுகாத்துட்டார் இல்லையா? கவலைகளின் சிதையிலிருந்து தூக்கி இதய சிம்மாசனத்தில் அமர்த்திட்டார். தந்தை மீது அன்பு ஏற்பட்டது. மேலும் அந்த அன்பின் ஆதாரத்தில், அன்பு நினைவின் அக்னியில் கவலைகள் அனைத்துமே ஒன்றுமே இருக்கலை என்பது போல் அழிஞ்சிடுச்சு. ஒரு வினாடியில் அழிஞ்சிடுச்சு தான் இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தன்னை நற்சிந்தனை உள்ள ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுதாவது கவலை வரவில்லையே? உடலின் கவலையும் இல்லை, மனதில் எந்த வீணான கவலையும் இல்லை, மேலும் பணத்தின் கவலையும் இல்லை. ஏன்னா சாதாரண உணவு தான் அருந்தணும். மேலும் தந்தையினுடைய மகிமை பாடணும். சாதாரண உணவோ கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பணத்தின் கவலையும் இல்லை, மனதின் வேதனையும் இல்லை, மற்றும் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிக்கும் உடல் சம்பந்தப்பட்ட கவலைகளும் இல்லை. ஏன்னா இது இறுதி பிறவி. மேலும் இறுதி நேரம் இதில் அனைத்து முடிவடையணும் என்று தெரிஞ்சிருக்கீங்க. ஆகினால எப்பொழுதுமே நல்லதையே நினைப்பவர்களாக இருக்கீங்க. என்ன ஆகும் என்று எந்த கவலையும் இல்லை. ஞானத்தினுடைய சக்தி மூலம் அனைத்தையும் தெரிந்து கொண்டீங்க. எப்பொழுது அனைத்தையும் தெரிந்து கொண்டீர்களோ அப்பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த கேள்வி அகன்றுடுச்சு. ஏன்னா என்ன ஆகுமோ அது மிக நல்லதாகத்தான் ஆகும் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்குது. ஆகையினால எப்பொழுதுமே நற்சிந்தனையாளர், எப்பொழுதும் கவலையிலிருந்து விலகிய நிச்சய புத்தி உடைய கவலையற்ற ஆத்மாக்கள். இதுதானே வாழ்க்கை. ஒருவேளை வாழ்க்கையில் கவலையின்மை இல்லை அப்படின்னா அது என்னதான் வாழ்க்கை? அந்த மாதிரி சிரேஷ்ட வாழ்க்கையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. குடும்பத்தினுடைய கவலையோ இல்லை தானே? ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கணக்கு வழக்கு முடித்து கொண்டும் இருக்கிறார், மேலும் உருவாக்கி கொண்டும் இருக்கிறார். இதில் என்ன கவலைப்பட வேண்டியது இருக்குது? எந்த கவலையும் கிடையாது. முன்பு சிதையில் எரிந்து கொண்டு இருந்தீங்க. இப்போ தந்தை அமிர்தம் ஊற்றி எரியும் சிதையிலிருந்து இறந்து மறுபிறவி எடுத்தவராக ஆக்கிட்டார், உயிருள்ளவராக ஆக்கிட்டார். எப்படி இறந்தவரை உயிருள்ளவராக ஆக்கினார்?
என்று சொல்றாங்க இல்லையா? தந்தை அமிர்தத்தை குடிக்க கொடுத்தார், மேலும் அமரர் ஆக்கிட்டார். இறந்த பிணத்திற்கு சமமாக இருந்த, மேலும் இப்போ பாருங்க என்ன ஆகிட்டேன், பிணமாக இறந்தவனிலிருந்து மகான் ஆகிட்டேன். முன்பு எந்த ஞானமுமே இல்லை, ஆகினால பிணத்துக்கு சமம் என்றுதான் சொல்வோம் இல்லையாங்கிறாங்க பாபா. மொழியும் என்ன சொன்னீங்க? ஞானி மனிதர்கள் பேசும் பொழுது என்ன வார்த்தை சொல்லுவாங்க? செத்து தொலையேன் என்று தான் சொல்லுவாங்க. அல்லது நான் செத்துட்டேன் அப்படின்னா மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுதோ இறந்து மறுபிறவி எடுத்தவராக ஆயிட்டீங்க, விசேஷ ஆத்மாக்களாக ஆகிட்டீங்க. இதுதான் குஷி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எரிந்து கொண்டிருக்கும் பிணத்திலிருந்து அமரனாகிட்டீங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பகவான் செத்த பிணத்துக்கும் உயிர் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் எப்படி செய்கிறார் அப்படிங்கிற இதை புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதோ நானே உயிருள்ளனாக ஆகிட்டேன் என்றால் எப்பொழுதும் குஷி மற்றும் போதையில் இருங்க. டீச்சர்களுடன் அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சேவாதாரிகளுடைய விசேஷம் என்ன? பாபா கேட்குறாங்க, சேவாதாரிகளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு. சேவாதாரி அப்படின்னா கண்கள் திறந்தன மற்றும் எப்பொழுதும் தந்தையினுடைய துணை, தந்தைக்கு சமமான நிலையை அனுபவம் செய்வது. அமிர்த வேளையினுடைய மகத்துவத்தை தெரிந்திருக்கும் விசேஷ சேவாதாரி. விசேஷ சேவாதாரியினுடைய மகிமையே யார் விசேஷ வரதானத்தின் நேரத்தை தெரிந்திருக்கிறார் மற்றும் விசேஷ வரதானங்களை அனுபவம் செய்கிறார். ஒருவேளை அனுபவம் இல்லை அப்படின்னா சாதாரண சேவாதாரியாக ஆனார், விசேஷமானவர் இல்லை. விசேஷ சேவாதாரி ஆகணும் அப்படின்னா இந்த விசேஷ அதிகாரத்தை எடுத்து விசேஷமானவராக ஆக முடியும். யாருக்கு அமிர்த வேளையினுடைய எண்ணத்தின், நேரத்தின் மற்றும் சேவையினுடைய மகத்துவம் இருக்குதோ அந்த மாதிரி அனைத்து மகத்துவங்களை தெரிந்திருப்பவர் விசேஷ சேவாதாரியாக இருப்பாங்க. ஆகையினால இந்த மகத்துவத்தை தெரிந்து மகான் ஆகணும். இதே மகத்துவத்தை தெரிந்து நீங்களும் மகான் ஆகுங்க. மேலும் மற்றவர்களையும் மகத்துவத்தை கூறி அனுபவம் செய்வித்து மகான் ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. என்னுடையதை உன்னுடையதில் பரிவர்த்தனை செய்து இப்பொழுதும் லேசாக இருக்கக்கூடிய டபுள் லைட் பரிஸ்தா ஆகுக. டபுள் லைட் பரிஸ்தாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, என்னுடையது அப்படிங்கிறத உன்னுடையது அப்படின்னு பரிவர்த்தனை பண்ணி எப்பொழுதும் லேசாக இருங்க, அப்போ டபுள் லைட்டாக ஆகிடலாம் அப்படின்னு. நடைமுறை காரியங்கள் செஞ்சுக்கிட்டே எப்பொழுதும் நான் பரிஸ்தாவே அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும். பரிஸ்தாக்களினுடைய சொரூபம் என்ன, பேச்சு என்ன, காரியம் என்ன, அது எப்பொழுதும் நினைவில் இருக்கணும். ஏன்னா எப்போ தந்தையினுடைய குழந்தையாகிட்டீங்க, அனைத்தையும் என்னுடையதாக இருப்பதை உன்னுடையதாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா சுமையற்றவர் ஆகிட்டீங்க. இந்த நிச்சயத்தை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதும் ஒரே ஒரு வார்த்தை நினைவில் இருக்கணும், அனைத்தும் தந்தையினுடையது, என்னுடையது எதுவுமே இல்லை. எங்கு என்னுடையது என்று வருதோ அங்கு உன்னுடையது என்று சொல்லிடுங்க. பிறகு எந்த சுமையும் அனுபவமாகாது, எப்பொழுதும் பறக்கும் கலையில் பறந்துகிட்டே இருப்பீங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: தந்தை மேல் பலியாவதற்கான மாலையை அணிந்து கொண்டீர்கள் என்றால் மாயாவிடம் தோல்வி ஏற்படாது. தந்தை மேலே பலியாவதற்கான அந்த மாலையை நீங்கள் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாயா கிட்ட தோல்வி ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.